தமிழகத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்ட பண்டிகையாக இந்த ஓணம் இருந்ததுன்னு சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பழைய சங்க பாடல்களில் இந்த திருவோண பண்டிகை தமிழ்நாட்டில் எப்படி விசேஷமாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது குறித்து பல சங்க பாடல்கள் இருக்குது. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய காலத்தில் இந்த திருவோண பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் மாங்குடி மருதனார் அப்படிங்கிற புலவர் சொல்கிறார். மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படிங்கிறார். மாயோன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமான திருவோண நன்னாள். அன்றைய தினம் விளையாட்டு மைதானங்களில் விசேஷமான விளையாட்டு போட்டிகள், வீர விளையாட்டுகள், யானைகளை கொண்டு நடத்தக்கூடிய போட்டிகள், யானை ஓட்டம், இப்படி விசேஷமான வைபவங்களும் கொண்டாட்டங்களுமாக அந்த திருநாள் கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறார். பெரும்பானாற்றுப்படையில் இருநிலம் கடந்த திருமார்பின் முன்னீர் வண்ணன்னு சொல்லி இந்த திருவிக்ரம அவதாரத்துடைய பெருமையை பற்றி சொல்கிறது. அதனால் இந்த விசேஷமான திருநாள் அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்தோடு நம்ம பண்ணி ஏமாந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு நாளும் இறை வழிபாட்டோடு கூடி 365 நாளும் இறைவனை வழிபடணும். விசேஷ நாட்களில் கூடுதலாக வழிபடணும். எப்பப்பெல்லாம் இறைவனை நம்ம வழிபடுகிறோமோ அந்த நாளெல்லாம் நன்னாளாக மாறுகிறது.